வணக்கம். இந்த விட நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்பன்னா, பேங்க் ஆஃப் இந்தியால அப்ரண்டிஸ் ஜாப் வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அத எப்படி நம்ம அப்ளை பண்ண போறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அதுக்கான அஃபிஷியல் வெப்சைட் வந்து நமக்கு ஓப்பன் பண்ணிக்கணும். பேங்க் ஆஃப் இந்தியாக்கான அஃபிஷியல் வெப்சைட் ஓப்பன் பண்ணிட்டு, அதில கேரியர் நோட்டீஸ்ன்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. அத நீங்க கிளிக் பண்ணிட்டீங்க அப்பன்னா, உங்களுக்கு இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்பன்னா, என்கேஜ்மென்ட் ஆஃப் அப்ரண்டிஸ் ட்ரெய்னின்னு குடுத்துருக்காங்க. அத நீங்க கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ண உடனே இப்படி ஒரு பேஜ் வந்து நமக்கு ஓப்பன் ஆகும். இது என்கேஜ்மென்ட் ஆஃப் அப்ரண்டிஸ்ன்னு குடுத்துருக்காங்க. இதுல வந்து ஆன்லைன் சப்மிஷன் ஸ்டார்டிங் டேட் பாத்தீங்கன்னா 25/12/2025 கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் சப்மிஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 10/11/2026 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதுக்கான நோட்டீஸ் வந்து நீங்க செக் பண்ணி பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட் கிளிக் ஹியரை வந்து நீங்க கிளிக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நேட் ஸ்டூடெண்ட்ஸோட மேனுவல் கூட இதுல கொடுத்துருக்காங்க. கிளிக் ஹியர் ஃபார் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நேட்ஸ் வந்து பேஜ் நமக்கு ஓப்பன் ஆகும். ஒன்ஸ் நேஷனல் அப்ரெண்டிஸ் ட்ரைனிங்கில் நம்ம அப்ளை பண்ணாதான் இந்த பேங்க் ஆஃப் இந்தியா அப்ரெண்டிஸ் ட்ரைனிங்கில் வந்து நம்ம அப்ளை பண்ணிக்க முடியும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ண உடனே இதில் ஜென்ரல் ஸ்டூடெண்ட் அண்ட் சாண்ட்விச் ஏஇடிபி ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு இருக்குது. இதில் ஜென்ரல் ஸ்டூடெண்ட்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ண உடனே ஸ்டூடெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். நேஸ்டில் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம இந்த பேங்க் ஆஃப் இந்தியாவோட அப்ரண்டிஸ் ட்ரைனிங்ல நம்ம அப்ளை பண்ணிக்க முடியும். ஃபர்ஸ்ட் நீங்க நேட்ஸ் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன்ஸை கம்ப்ளீட் பண்ணிக்கணும். ஃபுல்லாவே நம்மளுடைய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் டீடைல்ஸ், நம்மளுடைய பேங்க் டீடைல்ஸ் எல்லாமே நம்ம ஃபில்அப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம நேட்ஸ்ல ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் பேங்க் ஆஃப் இந்தியாவோட அப்ரண்டிஸ் ட்ரைனிங்க்கு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். சாண்ட்விச் ஏஇடிபி ஸ்டூடெண்ட் இருக்கு. இதில் ஜென்ரல் ஸ்டூடெண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட் லாகின்னு 2 ஆப்ஷன் இருக்குது. ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ்னால் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் நேட்ஸுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸுங்கிற ஆப்ஷன்ஸை தான் நீங்கள் கிளிக் பண்ணணும். ஆல்ரெடி இதுக்கு நீங்கள் என்ரோல்மெண்ட் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் லாகின் பண்ண போகிறீங்கன்னா ஸ்டூடெண்ட் லாகின்ங்கிற ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணி உங்களுடைய லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை கொடுத்து நீங்கள் உள்ளே போய்க்கலாம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் டைம் ரிஜிஸ்டர் பண்ண போகிறேன் அப்படின்னா ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்ரோல் ஸ்டூடெண்ட்னு இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த என்ரோல் பண்ணுறதுக்கு கீழே இருக்கிற எல்லா டாக்குமெண்ட்ஸுமே நமக்கு கண்டிப்பாக தேவைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு இருக்கணும், அதே மாதிரி வேலிட் பர்சனல் இமெயில் ஐடி கரெக்டாக இருக்கணும், மொபைல் நம்பர், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் ஃபார்மட் பார்த்தீங்கன்னா <1 MB, ஆதார் சீடட் மேப்ட் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இருக்கணும். அதே மாதிரி குவாலிஃபையிங் டிகிரி அண்ட் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் ஃபார்மட் PDF <1 MB, ஃபர்ஸ்ட் பேஜ் ஆஃப் பேங்க் பாஸ்புக், பேங்க் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் அதோட ஃபார்மட் பார்த்தீங்கன்னா <1 MB. இந்த டாக்குமெண்ட்ஸ் இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ரோல் பண்ணவே முடியும். இது வந்து என்னென்ன சைஸில் இருக்கணுமோ அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்கேன் பண்ணி அந்த சைஸில் நீங்கள் மாற்றி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு அப்லோட் பண்ண ஈஸியாக இருக்கும். இதில் வந்து டூ யூ ஹாவ் த அபவ் டேட்டா டு என்ரோல், இந்த டேட்டாலாம் உங்களுக்கு இருக்குது, நீங்கள் என்ரோல் பண்ணுறீங்க அப்படின்னா எஸ்ஸுங்கிற ஆப்ஷன்ஸ் நம்ம கொடுத்துக்கணும். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்ன கேட்பாங்க அப்படின்னா நம்மளுடைய மொபைல் நம்பர், நம்மளுடைய எப்போவுமே நம்மக்கிட்ட இருக்கிற மொபைல் நம்பர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் மொபைல் நம்பரை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நம்மளுடைய இமெயில் ஐடி, நம்ம ஆக்டிவேட்டாக இருக்கிற இமெயில் ஐடி தான் நம்ம யூஸ் பண்ணோம். ரீசெண்டாக எப்போவுமே நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க, அதே மாதிரி அந்த மெயில் ஐடி ஆக்டிவாக இருக்கணும். அந்த மெயில் ஐடி தான் நம்ம யூஸ் பண்ணணும். இதுதான் உங்களுடைய லாகின் பர்பஸ். உங்களுடைய யூசர் நேம் வந்து உங்களுடைய இமெயில் ஐடி தான். அதனால் இமெயில் ரொம்ப ரொம்ப முக்கியம். இமெயில் ஐடியை கொடுத்துட்டு இதில் தெரிய கேப்சா கொடுக்க நீங்கள் ஆன்சர் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபிங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கும் இமெயில் ஐடிக்கும் ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை நீங்கள் டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வெரிஃபை ஆகிடும். உங்களுடைய மொபைல் நம்பரையும் இமெயில் ஐடியும் நீங்கள் டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதில் தெரிகிற கேப்சா கூட டைப் பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பருக்கும் உங்களுடைய இமெயில் ஐடிக்கும் ஒரு ஓடிபி வரும். அதை நம்ம வந்து இதில் டைப் பண்ணிவிட்டு வெரிஃபை ஓடிபி கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம மொபைல் நம்பரையும் நம்ம வந்து இமெயில் நம்ம வெரிஃபை பண்ணிக்கலாம். மொபைல் நம்பரையும் இமெயில் ஐடியும் வெரிஃபை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்படி ஒரு பேஜ் நமக்கு ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் அப்ரண்டிஸ் ட்ரைனிங் வந்து பண்ணியிருக்கீங்களா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. எஸ் கொடுத்தீங்கன்னா இது எலிஜிபிள் கிடையாது, அதனால் நீங்கள் நோங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டூ யூ ஹேவ் எனி எக்ஸ்பீரியன்ஸ் இன் 1 or more year, அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. ஹேவ் யூ பாஸ்ட் த்ரூ த ரெகுலர் பாஸ் டைம், இந்த வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுனாலும் நீங்கள் அப்ரண்டிஸ் ட்ரைனிங்க்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியாது, அதனால் நீங்கள் நோன் தான் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஹேவ் யூ பாஸ் த்ரூ த ரெகுலர் பார்ட் டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்
ரெசிடென்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய நேம் கேட்டிருக்காங்க. ஆதார் கார்டில் என்ன இருக்கோ அந்த நேம் தான் நம்ம டைப் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் நம்மளுடைய டேட் ஆஃப் பர்த், அதுக்கப்புறம் ஜெண்டர். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கேட்டகிரியில் நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். ஆதார் நம்பர் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு அப்லோட் ஆதார் கார்டு வந்து நம்ம அப்லோட் பண்ணணும். ஆதார் கார்டை ஸ்கேன் பண்ணி 1 எம்பி அல்லது 1 எம்பிக்கு கீழே இருந்தால் மட்டும் தான் நமக்கு அப்லோட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட் விச் இன்ஸ்டியூட் பிலாங்ஸ், எந்த ஸ்டேட்டில் வந்து நீங்கள் வந்து முடிச்சிங்களோ அந்த ஸ்டேட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி அந்த ஸ்டேட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இப்போ தமிழ்நாடுன்னு செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு எந்த டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் முடிச்சிங்களோ அந்த டிஸ்ட்ரிக்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ எக்ஸாமுக்கு நான் மதுரை செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கு கீழே இருக்க இன்ஸ்டியூட்ஸ் எல்லாமே வரும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எந்த இன்ஸ்டியூட்ஸில் வந்து நீங்கள் வந்து டிகிரி முடிச்சிங்களோ அந்த இன்ஸ்டியூட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எஜுகேஷன் டைப் கேட்டிருக்காங்க. செலக்ட் லாஸ்ட் பாஸ்ட் அவுட்டுன்னு கேட்டிருக்காங்க. லாஸ்ட் பாஸ்ட் அவுட் வந்து நீங்கள் கடைசியில் என்ன முடிச்சிங்கன்னு கேட்டிருக்காங்க. டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியா, டிப்ளமோ இன் ஜென்ரல் ஸ்ட்ரீமா, அதுக்கப்புறம் கிராஜுவேட் இன் இன்ஜினியரிங் டெக்னாலஜி அல்லது கிராஜுவேட் இன் ஜென்ரல் ஸ்ட்ரீம். இதில் 4 நீங்கள் எதை முடிச்சிங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். கோர்ஸ் நேம் எதுவோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு ஸ்பெஷலைசேஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு உங்களுடைய ஸ்டூடெண்ட் ஐடி நம்பர், யூனிக்யூ ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் நம்பர், அப்படி இல்லைனா உங்களுடைய ரோல் நம்பர், ரெண்டில் எது வேணாலும் நீங்கள் அதில் டைப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இயர் ஆஃப் பாசிங், எந்த இயரில் நீங்கள் பாஸ் பண்ணீங்களோ அந்த இயர். நெக்ஸ்ட்டு மந்த் ஆஃப் பாசிங் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பர்சன்டேஜ், எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் எடுத்திருக்கீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு உங்களுடைய இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிக்கணும். பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் பண்ணிக்கணும். ஓரளவு நீங்கள் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் அப்படி இல்லைனா நம்பர்ஸ் அதை வச்சு நீங்கள் பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு அதில் மறுபடியும் டைப் பண்ணிவிட்டு இதில் ஷோ பாஸ்வேர்ட்னா உங்களுக்கு பாஸ்வேர்ட் ஷோ ஆகும். அதை டிக் எடுத்துட்டீங்க அப்படின்னா பாஸ்வேர்ட் ஷோ ஆகாது. ஷோ ஆகணும் அப்படின்னா அதில் டிக் கிளிக் பண்ணிவிட்டு கேப்சா கோடு வந்து இதில் இருக்குது 7-5ங்கிற கேப்சா கோடு தெரியும். அதுக்கு ஆன்சர் பண்ணிவிட்டு சப்மிட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நேட்ஸில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர், உங்களுடைய பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொடுத்துட்டு நீங்கள் பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய மெயில் ஐடிக்கு ஒரு லிங்க் போகும். அந்த லிங்கை கிளிக் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுடைய அக்கௌண்ட் வந்து உங்களுக்கு ஆக்டிவேட்டட் ஆகும். அது வரைக்கும் நீங்கள் லாகின் பண்ணவே முடியாது. அதனால் நீங்கள் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்கள் மெயில் ஐடியை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதில் நேட்ஸ்லேருந்து ஒரு மெயில் வந்திருக்கும். அந்த மெயிலில் ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கிளிக் பண்ணால் உங்கள் நேட்ஸ் போர்ட்டல் ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா யுவர் அக்கௌண்ட் ஹேஸ் ஆக்டிவேட்டட் ப்ளீஸ் லாகின் அப்படின்னு ஆப்ஷன்ஸ், அந்த மெசேஜ் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து நேட்ஸில் வந்து மறுபடியும் நம்ம வந்து நம்மளுடைய மெயில் ஐடி அண்ட் நம்ம கிரியேட் பண்ண பாஸ்வேர்டை கொடுத்து நம்ம லாகின் பண்ண முடியும். நம்ம லாகின் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து 5 டீட்டெயில்ஸ் வந்து நம்ம நேட்ஸில் வந்து நம்ம ஃபில்அப் பண்ண வேண்டியது இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேசிக் டீட்டெயில்ஸ், எஜுகேஷ்னல் டீட்டெயில்ஸ், கம்யூனிகேஷன்ஸ் இன்ஃபர்மேஷன், ட்ரைனிங் ப்ரிஃபரன்சஸ் அண்ட் பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஃபில்அப் பண்ண வேண்டியது இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பேசிக் டீட்டெயில்ஸில் நம்ம பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். இதில் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா ஜேபிஇஜி அல்லது பிஎன்ஜி ஃபார்மேட்டில் இருக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்த பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே அதில் வந்து ஃபில்அப் ஆகிடும். அதுக்கப்புறம் கேட்டகிரி எதுவோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் நம்மளுடைய மதர்ஸ் நேம் அதை நம்ம டைப் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் நம்மளுடைய ஃபாதர்ஸ் நேம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மைனாரிட்டி எதுவோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். பர்சன் வித் டிசபிலிட்டியா இல்லையான்னு கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து சேவ் அண்ட் கண்டினியூங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபில்அப் பண்ணியாச்சு. பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஒரு தடவை நீங்கள் கரெக்டாக பண்ணியிருக்கீங்களா இல்லையான்னு பார்த்து செக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூங்கிற ஆப்ஷன்ஸ் நீங்கள் பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் ஃபில்அப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்மளுடைய எஜுகேஷனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஃபில்அப் பண்ணிக்கணும். செலக்ட் கிராஜுவேஷன்ஸ் இன் இன்ஜினியரிங் அண்ட் டெக் இன் கேஸ் ஆஃப் பிஇ, பிடெக், பிஃபார்மா, பிஆர்க், பிஹெச்எம்சிடி, பிலிப், பி அக்ரிகல்ச்சர். இந்த இதில் இருக்கிறது எல்லாமே நம்ம கிராஜுவேஷன்ஸ் இன் இன்ஜினியரிங் நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே டிகிரி ஆஃப் பிசிஏ, பிஎஃப்ஏ, பிபிஏ, பிபிஎஸ், பிஇஎம் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். இந்த டிகிரிஸ் எல்லாமே நம்ம வந்து கிராஜுவேட் இன் ஜென்ரல் ஸ்ட்ரீம் நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் டிப்ளமோ இன் இன்ஜினியரிங்கில் முடிச்சிருந்தோம், பாலிடெக்னிக்னா இன்ஜினியரிங் ஃபார்மா, ஆர்க், ஹெச்எம்சிடி, டிப்ளமோவில் முடிச்சிருந்தோம்னா டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா விச் இன்ஸ்டியூட் வந்து
பிலாங்ஸ்னு கேட்டிருக்காங்க. எந்த ஸ்டேட்டில் இதில் வந்து எந்த ஸ்டேட்டோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஸ்டேட் நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எந்த டிஸ்ட்ரிக்ட்னு நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். அந்த டிஸ்ட்ரிக்டில் தான் நமக்கு இன்ஸ்டியூட் எல்லாமே நம்ம எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து எங்கே முடித்தோமோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டியூஷன் நேம். இப்போ வந்து ஃபஸ்ட் நம்ம எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸில் என்ன முடிச்சோம், எந்த ஸ்டேட்டில் நம்ம முடித்தோமோ அதுக்கப்புறம் எந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து டிஸ்ட்ரிக்ட் விச் இன்ஸ்டியூட் பிலாங்ஸ், எந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து நீங்கள் இன்ஸ்டியூஷன் இருந்துச்சு அது எந்த இருந்துச்சோ எங்கே படிச்சிங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். இன்ஸ்டியூஷன் நேம். இப்போ ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து இப்போ சென்னை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அது கீழே இருக்க இன்ஸ்டியூட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் எந்த இன்ஸ்டியூட்டில் நீங்கள் வந்து டிகிரி முடிச்சிங்களோ அந்த இன்ஸ்டியூட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ வேறு டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னா இப்போ வேறு டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த டிஸ்ட்ரிக்ட் கீழே இருக்க எல்லா இன்ஸ்டியூட்டுமே உங்களுக்கு ஷோ ஆகும். அதில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எஜுகேஷன் டைப் கேட்டிருக்காங்க. கிராஜுவேஷன்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. என்ன எஜுகேஷன் டைப்போ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கோர்ஸ் நேம் கேட்டிருக்காங்க. கோர்ஸ் நேமும் அதில் வரும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் எஜுகேஷன் டைப் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியா, கிராஜுவேட் இன் ஜென்ரல் ஸ்ட்ரீமா அண்ட் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அப்படின்னா எதில் நீங்கள் எந்த கோர்ஸ் நேமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெஷலைசேஷன். எந்த இதில் வந்து நீங்கள் முடிச்சிருக்கீங்க, எந்த கோர்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிருக்கீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். நிறைய கோர்ஸ் இருக்கும். இதில் நீங்கள் வந்து எந்த ஸ்ட்ரீமில் நீங்கள் முடிச்சிருக்கீங்களோ அந்த ஸ்ட்ரீமை வந்து இதில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு உங்களுடைய ஸ்டூடெண்ட் ஐடி நம்பர் கேட்டிருக்காங்க. அதை நீங்கள் டைப் பண்ணிக்கணும். உங்களுடைய ஸ்டூடெண்ட் ஐடி இப்போ வந்து நீங்கள் காலேஜில் முடிச்சிங்கன்னா உங்களுடைய ஐடி நம்பர் இருக்கும். அந்த ஸ்டூடெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் நம்பர் வந்து நீங்கள் அதில் டைப் பண்ணிக்கணும். இயர் ஆஃப் பாசிங் அண்ட் மந்த் ஆஃப் பாசிங், பெர்சன்டேஜ் என்னென்ன எல்லாமே கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அப்லோட் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்ஸ் ஆர் பாஸ்ட் சர்டிஃபிகேட். நம்மளுடைய ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் நம்ம கையில் இருந்துச்சுன்னா அதை நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். அப்படின்னா நம்ம பாஸ்ட் சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்கல்ல அது எல்லாமே நம்ம அதில் வந்து சப்மிட் பண்ணிக்கணும். அதோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி பிடிஎஃப் ஆஃப் சைஸ் வந்து 1 MBக்கு கீழே தான் இருக்கணும். ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்ஸ் அண்ட் பாஸ்ட் சர்டிஃபிகேட் ரெண்டுமே கேட்டிருக்காங்க. இது வந்து ஒன்லி இன் பிடிஎஃப் ஆஃப் சைஸ் வந்து 1 MBக்கு கீழே தான் இருக்கணும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா கிராஜுவேஷன்ஸ் இன் இன்ஜினியரிங் டெக்னாலஜி ஜாயின் ஆஃப்டர்னு கேட்டிருக்காங்க. இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி நீங்கள் டிகிரி முடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன படிச்சுட்டு இருந்தீங்களோ அதை நீங்கள் இதில் கீழே செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ டிப்ளமோ செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா எந்த இன்ஸ்டியூட்டில் எந்த ஸ்டேட்டில் முடிச்சிங்க, எந்த டிஸ்ட்ரிக்டில் முடிச்சிங்க, உங்களுடைய இன்ஸ்டியூஷன்ஸ் நேம் என்ன, போர்டு நேம் என்ன, உங்களுடைய என்ரோல்மெண்ட் நம்பர் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி பெர்சன்டேஜ் எவ்வளோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அபவுட் யுவர் செல்ஃப்னு கேட்டிருக்காங்க. உங்களை பற்றி நீங்கள் டைப் பண்ணிக்கணும். ஜென்ரல் ஸ்கில்ஸ் வந்து இதில் வந்து ஆட் கமா செப்பரேட்டட் வேல்யூஸ் வந்து கமா அண்ட் ஸ்பேஸ் இஸ் நாட் அலோட். ஸ்பேஸ் வந்து நீங்கள் அலோவ் பண்ணக்கூடாது. கமா நீங்கள் அலோவ் பண்ணிக்கலாம். ஆனால் ஸ்பேஸ் வந்து நாட் அலோடுன்னு போட்டிருக்காங்க. அதே மாதிரி லாங்குவேஜ் நோன்லையும் கமா செப்பரேட்டட் வேல்யூஸ் கமா அண்ட் ஸ்பேஸ் ஆர் நாட் அலோடு. ஒரு இதுலேருந்து இன்னொரு இதுக்கு இப்போ லாங்குவேஜ் தமிழ் தெரியும் அப்படின்னா தமிழுக்கும் இங்கிலீஷுக்கும் இடையில கமா போட்டுக்கலாம். ஆனால் ஸ்பேஸ் வந்து அலோடு கிடையாதுன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சேவ் அண்ட் கண்டினியூங்கிற ஆப்ஷன்ஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ இதே இது நீங்கள் +2 முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா ஹையர் செகண்டரி 10th + 2ன்னு போட்டிருக்காங்க. அப்படி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய அதே மாதிரி உங்களுடைய ஸ்கூல் அண்ட் இன்ஸ்டியூட் ஸ்டேட் என்ன, டிஸ்ட்ரிக்ட் என்ன, நேம் என்ன, போர்டு நேம் என்ன, அதே மாதிரி உங்களுடைய என்ரோல்மெண்ட் நம்பர், உங்களுடைய பெர்சன்டேஜ் அதே டீட்டெயில்ஸ் தான் நீங்கள் ஃபில்அப் பண்ண வேண்டியது இருக்கும். ஆனால் இதில் எதுவோ நீங்கள் அதை ஃபஸ்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில்அப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஃபில்அப் பண்ணியாச்சு. டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில்அப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம கம்யூனிகேஷன்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்ம ஃபில்அப் பண்ணிக்கலாம். இஃப் யூ டோன்ட் நோ யுவர் ஏரியா இன் பின்கோட் ப்ளீஸ் கிளிக். இப்போ கீழே ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க. இப்போ உங்கள் ஏரியாவோட பின்கோடு தெரியலை அப்படின்னா அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பெர்மனன்ட் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்முடைய பின்கோட் நம்பர் நம்ம டைப் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு போஸ்ட் ஆஃபீஸ் எதுவோ அதை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். டிஸ்ட்ரிக்ட் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸ்டேட் செலக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அட்ரஸ், நம்மளுடைய அட்ரஸ் எதுவோ அதை நம்ம டைப் பண்ணிக்கணும். ப்ரெசன்ட் அட்ரஸ் சேம் அஸ் த பெர்மனன்ட் அட்ரஸ். நீங்கள் இருக்கிற அட்ரஸும் உங்களுடைய பெர்மனன்ட் அட்ரஸும் சேமாக இருந்துச்சுன்னா அதில் கீழே தெரியுற அந்த டிக்ளரேஷன் பாக்ஸில் நீங்கள் டிக் பண்ணிக்கலாம். இல்லை 2 அட்ரஸுமே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் அப்படின்னா நீங்கள் பெர்மனன்ட் அட்ரஸை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கணும். அதே மாதிரி ப்ரெசன்ட் அட்ரஸையும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சேவ் அண்ட் கண்டினியூங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கம்யூனிகேஷன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு சேவ் ஆகிடும்.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெயினிங் ப்ரிஃபரன்சஸ் அதில் லொக்கேஷன்ஸ் ப்ரிஃபரன்ஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு ட்ரெயினிங்கில் ப்ரிஃபரன்ஸ் செலக்ட் ஸ்டேட் 1 அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் டிஸ்ட்ரிக்ட் 1 ஸ்டேட் 2 டிஸ்ட்ரிக்ட் 2 ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் எதுவோ அதை ஃபஸ்ட்டு ஸ்டேட் எதுவோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். அதுக்கு கீழே வரக்கூடிய டிஸ்ட்ரிக்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். ட்ரெயினிங் வந்து உங்களுக்கு எங்கே வேணும், நீங்கள் உங்களுடைய நேட்டிவ் பிளேஸ்லேயே வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அது ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸில் எது வைக்கிறீங்களோ அந்த ஸ்டேட்டுக்கு கீழே வரக்கூடிய டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிஃபர்ட் ஸ்டேட்டு 2 அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட்டு. நெக்ஸ்ட்டு ப்ரிஃபர்ட் ஸ்டேட் 3 அதோட டிஸ்ட்ரிக்ட்டு. இப்படி சொல்லிட்டு நம்ம 3 ப்ரிஃபரன்ஸ் நம்ம கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபீல்டு ப்ரிஃபரன்ஸும் அதே மாதிரி ப்ரிஃபரன்ஸ் ஃபீல்டு 1 2 3ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதையும் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் எல்லாமே நீங்கள் செலக்ட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு 1 2 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் நம்ம என்ன டிஸ்ட்ரிக்ட் என்ன ஸ்டேட்டில் வேணுமோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ட்ரெயினிங் ப்ரிஃபரன்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஃபில்லப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில்லப் பண்ண வேண்டியது இருக்கும். ப்ளீஸ் ஃபினிஷ் த பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இன் விச் யூ வாண்ட் டு கெட் ஸ்டைஃபண்ட் பை த எஸ்டாப்ளிஷ்மெண்ட். ட்ரெயினிங் நடக்கிறப்ப உங்களுக்கு ஸ்டைஃபண்ட் வேணும் அப்படின்னா நம்மளோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப நமக்கு இம்பார்ட்டன்ட். அதனால் நம்ம பேங்க் அக்கௌண்ட்ஸ் வந்து நம்ம ஃபில்லப் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேங்கோட ஐஎஃப்எஸ்சி கோடு எதுவோ அதை டைப் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பேங்க் அண்ட் பிரான்ச் நேம் வந்து பேங்க் நேம் அண்ட் பிரான்ச் நேம் ரெண்டுமே நம்ம டைப் பண்ணணும். பேங்கோட நேம் எதுவோ இதில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நேம் ஆஃப் த அக்கௌண்ட் ஹோல்டர் அந்த பேங்க் அக்கௌண்ட் ஹோல்டரோட நேம் நம்ம டைப் பண்ணிக்கணும். அப்லோட் பாஸ்புக் ஒன்லி பிடிஎஃப்ல மட்டும்தான் இருக்கணும். பாஸ்புக்கோட ஃப்ரண்ட் பேஜை நீங்கள் ஸ்கேன் பண்ணி பிடிஎஃப்ல நீங்கள் அப்லோட் பண்ணணும். அதே மாதிரி எடிட் பாஸ்புக்குன்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அப்லோட் பண்ணதுக்கப்புறம் ஏதாவது எடிட் பண்ணணும் அப்படின்னா இதில் எடிட் ஆப்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் போய் கிளிக் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். பாஸ்புக்கை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுறதுக்கு சூஸ் ஃபைல்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா டாக்குமெண்ட்ஸில் போய் உங்களுடைய பாஸ்புக்கை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். பாஸ்புக்கோட ஃபஸ்ட்டு பேஜஸை மட்டும் நம்ம ஸ்கேன் பண்ணி இதில் அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சேவ் அண்ட் ப்ரிவியூங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ப்ரிவியூ ஆகும். நம்ம 5 ஸ்டெப்ஸ் ஃபில்லப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சேவ் அண்ட் ப்ரிவியூங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்கும். அது மூலமாக நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு ப்ரிவியூ ஆகும். அதை ஒரு டே நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிவியூ ஆனதுக்கப்புறம் கடைசியில் பை கிளிக்கிங் திஸ் பாக்ஸ் ஐ அக்ரி அண்ட் அபவுட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சின்னதாக ஒரு டிக்ளரேஷன் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் போய் நம்ம கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணிவிட்டு ஃபைனல் சப்மிஷன்ஸ் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுடைய நேட்ஸில் வந்து நீங்கள் ஃபைனல் சப்மிஷன்ஸ் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பிரிண்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் மூலமாக நீங்கள் உங்களோட அப்ளிகேஷன்ஸை வந்து பிரிண்ட் எடுத்துக்கலாம். இதில் ஏதாவது எடிட் பண்ணணும் அப்படின்னா எடிட்டுங்கிற ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய அட்ரஸ் டீட்டெயில்ஸோ உங்கள் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் ஏதாவது எடிட் பண்ண வேண்டியிருந்துச்சுன்னா அதில் எடிட் பண்ணிக்கலாம். இல்லை கரெக்டாக கொடுத்துருக்கோம் அப்படின்னா இதில் வந்து டிக்ளரேஷன் பாக்ஸ் நீங்கள் வந்து நேட்ஸுக்கு அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாம் சக்ஸஸ்ஃபுல் ஆனதுக்கப்புறம் இப்படி ஒரு வெப் பேஜ் வந்து நமக்கு ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ரோல்மெண்ட் க்ரியேட் ஆகிடும். உங்களுடைய மொபைல் நம்பர் அண்ட் காண்டாக்ட் நம்பர் எல்லாமே என்ரோல்மெண்ட் எல்லாமே இதில் ஷோ ஆகும். உங்களுடைய அக்கௌண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு க்ரியேட் ஆகிடும். இதில் டேஷ்போர்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா எங்கெங்கே வேகன்சிஸ் இருக்குங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் ஷோ ஆகும். அது மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா எங்கெங்கே அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் இருக்குது அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரீஸ் நேம் கொடுத்துருப்பாங்க, அட்வர்டைஸ்மெண்ட் டைட்டில் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி அப்ரெண்டிஸ் செக்டார் எங்கே, வேகன்சிஸ் எங்கே இருக்குது, எப்போ பப்ளிஷ் பண்ணாங்க, லாஸ்ட் டேட் என்ன, அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க. இது மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணணும்னா அப்ளை பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த இண்டஸ்ட்ரீஸ்க்கு டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா அப்ளை ஆன்லைன் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அது மூலமாக உங்களுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை வேணாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஷோயிங் 1 to 10 ஆஃப் 44 என்ட்ரிஸ் இருக்குது. இது மூலமாக நீங்கள் அப்ரெண்டிஸ் ட்ரைனிங்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு ரொம்ப நேட்ஸுக்கு அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நேட்ஸில் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம லாகின் பண்ணிக்கலாம். லாகின் பண்ணதுக்கப்புறம் அப்ளை அகெயின்ஸ்ட் அட்வர்டைஸ்மெண்ட் வேகன்சிஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன்ஸ் கீழே பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் ஆஃப் இந்தியாங்கிற ஆப்ஷன்ஸை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் இந்தியா அப்ரெண்டிஸ்ஷிப் வித் பேங்க் ஆஃப் இந்தியா 200 வேகன்சிஸ் 24 டிசம்பர் 2025 தான் நமக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 10th January 2026 கொடுத்துருப்பாங்க. இதில் போய் அப்ளைங்கிற ஆப்ஷன்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பேங்க் ஆஃப் இந்தியாவோட அப்ரெண்டிஸ் ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ண உடனே இதில் வந்து ஃப்ரண்ட்டில் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து அப்ளைட் அகெயின்ஸ்ட் அட்வர்டைஸ்மெண்ட்ஸில் ஒன்ஸ் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அது மூலமாகவே நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு.
நீங்கள் நேட்ஸில் போய் அப்ளை அகெயின்ஸ்ட் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வேகன்சிஸில் அப்ளைங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் ஆஃப் இந்தியா would receive the email from info@bfsissc.comலேருந்து உங்களுடைய ரெஜிஸ்டர் இமெயிலுக்கு ஒரு மெயில் வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆகும். வித்தின் 48 ஹவர்ஸ் வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. நேட்ஸ்லேருந்து உங்களுக்கு இமெயில் வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆகும். ரிசீவ் ஆனதுக்கப்புறம் நேட்ஸ்லேருந்து உங்களுக்கு info@bfssit.comலேருந்து உங்களுடைய ரெஜிஸ்டர் இமெயிலுக்கு ஒரு மெயில் வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆகும். ஒரு லிங்க் வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆகும். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் பேமெண்ட்டை வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் ஃபீஸ் ஃபார்ம் வந்து உங்களுக்கு அந்த லிங்கில் ரிசீவ் ஆகும். எந்த மெயிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க கொடுத்துருக்க இந்த மெயிலேருந்து தான் வரணும். info@bfsissc.comலேருந்து தான் உங்களுக்கு ஒரு மெயில் வரணும். அந்த மெயிலில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் ஃபீ ஃபார்ம் வரும். அதை நீங்கள் ஃபில்அப் பண்ணிவிட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் பேமெண்ட் பண்ணக்கூடிய அந்த ரெசிப்டையும் நீங்கள் வந்து ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸுக்காக சேவ் பண்ணி வச்சுக்கலாம். எக்ஸாமினேஷன்ஸ் ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா பிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸுக்கு ₹400 ப்ளஸ் ஜிஎஸ்டி கொடுத்துருக்காங்க. ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைபர் ஆல் உமன் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 600 ப்ளஸ் ஜிஎஸ்டி கொடுத்துருக்காங்க. ஆல் அதர் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 800 ப்ளஸ் ஜிஎஸ்டி கொடுத்துருக்காங்க. பேங்க் டிரான்சாக்ஷன் சார்ஜஸ் ஆஃப் ஆன்லைன் பேமெண்ட் அப்ளிகேஷன் ஃபீஸ் அண்ட் இன்டிமேஷன்ஸ் வில் ஹேவ் பி பார்ன் பை கேண்டிடேட்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க.